எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயராமன். இன்றைக்கும் நம்ம வழக்கம் போல் ஒரு நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டி பற்றி தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு 2 ஏக்கர் புஞ்சை நிலம். இது லொக்கேட் ஆகிருக்கிற இடம் ஒரு சென்னையோட பிரம்மாண்டம், சென்னையோட 2வது ஏர்போர்ட் பரந்தூர் விமான நிலையம் பக்கத்தில். பரந்தூர் விமான நிலையத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆகிருக்கு. இது நீங்கள் உங்களோட சொந்த பயன்பாட்டுக்காக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு லே அவுட் போட்டு நீங்கள் ஒரு சேல் பண்ணணும்னு ஒரு ஐடியாவில் இருந்தீங்கனாலும் சரி, இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். மற்ற விவரங்களை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சுங்குவார் சத்திரம் 4 ரோடு ஜங்ஷன் பாயிண்ட்டுங்க. இங்கிருந்து 10 to 15 நிமிஷத்தில் நம்ம லேண்டுக்கு ரீச் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்திருக்கிறது சுங்குவார் சத்திரம் 4 ரோடு ஜங்ஷன்லேருந்து எலாம்பாக்கம் ரோடு வந்து கனெக்ட் பண்ணோம். இங்கே பாருங்கள், ரவுண்டானா பார்க்கலாம். இந்த ரவுண்டானாலேருந்து இந்த பக்கம் போகிறது மதுரமங்கலம், அதாவது புதுசாக வரப்போகிற பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு போகிற வழி இதுதான். ஸோ இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ரோடு தான் பன்னூர் ரோடு. இந்த ரோட்டில் இருந்தால் நம்ம சைட்டுக்கு ரீச் பண்ண போகிறோம். இங்கேருந்து இந்த ரவுண்டானாலேருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் நம்மளோட சைட் லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கும் அங்கே கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு நல்ல பாயிண்ட்டு. வாங்க மற்ற டீட்டெயில் நம்ம நேரில் போய் பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே வந்துட்டோங்க. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா ஜங்ஷன் பாயிண்ட், அதாவது ஒரு ரவுண்டானா பார்த்தோம். ரவுண்டானாலேருந்து பன்னூர் ரோடு, இதுதான் அந்த பன்னூர் ரோடு. இங்கேருந்து ஏலம்பாக்கம் நீங்கள் பார்க்கலாம், போர்டு பார்க்கலாம். ஏலம்பாக்கம் ரோடு இதுதான். இந்த லெஃப்ட் கட் பண்ணோம்னா பக்கத்துலேயே நம்மளோட சைட்டு. ஸோ இப்போ அந்த ரவுண்டானாலேருந்து நம்ம இங்கே ரீச் பண்ணியிருக்கோம் ஒரு 2 கிலோமீட்டர். இந்த மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் தான் நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. 2 ஏக்கர் லேண்ட். வாங்க போய் பார்க்கலாம். எஸ், இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் ஆகிட்டோம். இது வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஏலம்பாக்கம். ஏலம்பாக்கம் பக்கத்துலேயே ஊர் இருக்குங்க. ஊரை ஒட்டியே இங்கே பார்க்கலாம். இதுதான் நம்ம பார்க்க வந்த சைட்டு. ரோடு மேலே இருக்குங்க, ரோடு ஃபேஸிங்லேயே இருக்குது. 2 ஏக்கர் புஞ்சை நிலம். இந்த இடத்தோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க வரப்போகிற பரந்தூர் விமான நிலையம். எல்லாரும் பரந்தூர் விமான நிலையம் பக்கத்துலன்னு சொல்லி ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் போடுவாங்க. இது அப்படி இல்லை. உண்மையிலேயே பரந்தூர் விமான நிலையம் அமையிற இடத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்ம ரீச் பண்ணிக்கலாம். வெறும் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஆன் ரோட் சைட்டு மேலே 2 ஏக்கர் புஞ்சை நிலம். இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இப்படியான இடம் கிடைக்கிறதுலாம் ரொம்பவே அபூர்வம். நீங்கள் நினச்சாலும் இந்த மாதிரி இடத்த நம்மளால் வாங்க முடியாது. ஏன்னா பரந்தூர் இனி எப்படி டெவலப் ஆகுன்றது நம்மளால் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது. ஏர்போர்ட் பக்கத்தில் இந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் உங்களோட சொந்த பயன்பாட்டுக்கு வாங்கணும்னு நினச்சாலும் சரி, இல்லை நான் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறேன், லே அவுட் போடணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணுறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் உண்மையிலேயே ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். நீங்கள் நேரில் வந்து சைட் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த இடம் பிடிக்கும். இப்போ இடத்தோட பவுண்ட்ரி காட்டுறோம் பாருங்கள். இங்கே தெரியுதுங்களா இந்த போஸ்ட் கம்பம், இங்கேருந்து அந்த லாஸ்ட் போஸ்ட் கம்பம் வரைக்கும் ஃப்ரண்டேஜ், ரோடு ஃபேஸிங்கில் இருக்கிற ஃப்ரண்டேஜ் மட்டும் அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. டெப்த்து பார்த்தீங்கன்னா அங்கே தெரியுதுங்களா ரெட்டை பனை மரம், அங்கே தெரியுதுங்களா ரெட்டை பனை மரம். வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. அதோ இந்த எஜ்ஜிலேருந்து அந்த எஜ்ஜு வரைக்குங்க அந்த ரெட்டை பனை மரம். இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக ப்ராப்பராக ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் நீட்டாக அமைஞ்சிருக்கு இடம். என்னங்க இடம் சூப்பராக இருக்குல்ல? கண்டிப்பாக நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த இடம் பிடிக்கும். மேலும் இந்த இடத்த பற்றின டீட்டெயில் உங்களுக்கு தெரியணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இது டைரக்ட் ஓனர் நம்பர் தான். இந்த ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. நான் ப்ரைஸ் சொல்ல மறந்துட்டேன்ல. எஸ், ஒரு ஏக்கர் ஜஸ்ட் 3 crores. 2 ஏக்கர் சேர்த்து 6 crores. இதுவும் ப்ரைஸ் நெகோஷியபிள். ஆல் தி பெஸ்ட்.